ரீசெண்டாக இரட்டை பெண் குழந்தைக்கு அம்மா இருக்கக்கூடிய ஸ்னேகன் அவரோட மனைவி கன்னிகாவுக்கு வயிற்றில் அடிக்கடி கொஞ்சம் வலி ஏற்படுறதாகவும் அதுக்காக மருத்துவர்கிட்ட போயிட்டு முறையாக அதுக்கான சிகிச்சைகளை எடுத்து வரதாகவும் தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை இந்த வழியில் பார்க்க போகிறோம். சீரியல் நடிகை கன்னிகாவுக்கும் பாடலாசிரியர் ஸ்னேகன் அப்படிங்கிறவருக்கும் கடந்த 2021 திருமணம் நடந்துச்சு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த தம்பதி அவங்க அப்பா அம்மா ஆக போகிறாங்க அப்படிங்கிறத சோஷியல் மீடியா மூலயமா கன்வே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கன்னிகாவோட வளைகாப்பை ரொம்ப விமர்சனம் நடத்தினார். பல பிரபலங்கள் இந்த வளைகாப்பில் கலந்துக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் இப்போ பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டலில் கன்னிகா அட்மிட் ஆகிருக்கும் போது பக்கத்தில் இருந்து ஸ்னேகன் ஒரு விஷயம் பார்த்து கவனிச்சுக்கிட்டாரு. அந்த எல்லா விஷயங்களையும் அந்த எல்லா மூமெண்ட்ஸையும் கேப்சர் பண்ணி அதை கன்னிகா அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இப்போ கடந்த ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை இவங்களுக்கு இரட்டை பெண் குழந்தை பிறந்திருக்குதான். இந்த விஷயத்த அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ் மூலயமா கன்னிகா அப்புறம் ஸ்னேகன் இவங்க 2 பேருமே கன்வே பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் இப்போ இரட்டை குழந்தைக்கு தாயாக இருக்கக்கூடிய கன்னிகாவுக்கு அவங்களோட அடி வயிற்றில் அடிக்கடி கொஞ்சம் வலி ஏற்படுறதாகவும் அதுக்காக டாக்டர்ஸை ஸ்னேகன் தான் மனைவியை கூட்டு போய் பார்த்துட்டு வரதாகவும் தகவல் ஒன்று வெளியே வந்திருக்குது. பொதுவாக ஒரு குழந்தைக்கு அம்மா ஆகிட்டாலே தாய்மார்களுக்கு வலி அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது கன்னிகா அவங்களுக்கு இரட்டை பிரசவம், 2 குழந்தைகள் பிறந்திருக்கு. 2 மறுபிறவி மாதிரி. அந்த 2 மறுபிறவி கடந்து இப்போ அவங்க இருக்காங்க அப்படிங்கும்போது கட்டாயம் அவங்களோட உடல்நிலை சில மாற்றங்கள் ஏற்பட தான் செஞ்சுருக்கும். அதில் ஒரு முக்கியமான விஷயம், அவங்களோட அடி வயிற்று பகுதியில் 2 குழந்தைகளாக பிரசவம் நடந்ததுக்கப்புறமா அடிக்கடி சின்ன கொஞ்சம் வலிகள் ஏற்படுறதாகவும் அதுக்காகவே டாக்டர்ஸ் கிட்ட டெய்லியும் போயிட்டு ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு இது நார்மலான போஸ்ட் டெலிவரி பெயின் தான், 1 or 2 வீக்ஸில் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியும் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்களாம். இருந்தாலும் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக ஸ்னேகன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தினமும் தான் மனைவியை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் செக்அப் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் ஒன்று வெளியே வந்திருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ ரஜினி அவர்களை வைத்து கூலி படத்தை இயக்கி வந்துட்டுருக்காரு. இந்த படத்துக்கான பணிகள் அப்படிங்கிறது ரொம்ப விருப்பம் நடந்து வந்துட்டுருக்கு. இந்த கூலி படத்தை முடிச்சுட்டு லோகேஷ் கனகராஜ் யாரு கூட கூட்டணி வைக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி பல வதந்திகள் தினமும் வந்துட்டு தான் இருக்குது. நிறைய பேர் கைதி 2ன்னு சொல்கிறாங்க, சில பேர் விக்ரம் 2ங்கிறாங்க, சில பேர் லியோ 2க்கான வாய்ப்பு இருக்குமாங்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் யாரை வைத்து படம் இயக்க போகிறார் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ஒரு தகவல் எழுதியிருக்குது. அதாவது நடிகர் தனுஷ் அவர்களை வைத்து தான் கூலி படத்துக்கு அப்புறமா லோகேஷ் அவர்கள் ஒரு படத்தை இயக்க போகிறதா தகவல் வெளியே வந்திருக்குது. இந்த படத்துக்கு 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களாம். இது எல்சியூ திரைப்படத்தில் வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ இந்த கூலி திரைப்படம் எல்சியூ திரைப்படம் கிடையாது, தனிப்படம் தான் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி தனுஷ் அவர்களை வைத்து லோகேஷ் இயக்கக்கூடிய படத்தை எல்சியூவில் வருமா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.